வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் சபரிமலை ஐயப்பனின் 6 படை வீடுகளை பற்றி பார்க்கலாம். சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் உள்ளது. அவற்றை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 6 படை வீடு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமானின் 6 படை வீடுகள் மட்டும்தான். சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனுக்கும் கூட 6 படை வீடுகள் உள்ளது. அவை என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இதனை விரிவாக பார்க்கலாம். முதல் வீடாக கருதப்படுவது ஆரியங்காவு. கேரள மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆரியங்காவ். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த கோவில். இங்குள்ள ஆலயத்தில் அரசராக வீற்றிருந்து அருள்வாளிக்கிறார் நமது ஐயப்பன். இவருடன் பூரண புஷ்கலை தேவி இருப்பது மிகவும் விசேஷமாக உள்ளது. ஐயப்பனுக்கு பிரம்மச்சாரி என்பது நமக்கு தெரியும். யார் இந்த பூரண புஷ்கலை என்பது மிகவும் வரலாற்று மிகுந்த விஷயமாக உள்ளது. இவரை சாஸ்தாவான ஐயப்பன் திருமணம் செய்யும் காட்சியை ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் மாதத்தில் நடத்துவார்கள். மதம் கொண்ட யானையை அடக்கிய அதன் மேல் அமர்ந்த கோலத்தில் இங்கு இறைவன் நமக்கு காட்சி தருகின்றார். இதனாலேயே அவருக்கு மதகஜ வாகன ரூபன் என்ற பெயரும் உண்டு. 2ஆம் படை வீடாக நாம் காணப்படுவது அச்சன் கோவில். கேரள மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. செங்கோட்டையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஐயப்பன் வீற்றிருக்கும் இந்த ஆலயத்திற்கு செல்லலாம். அனைத்து ஆலயங்களிலும் விக்கிரகம் மாற்றம் கண்டுள்ளது. ஆனால் பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் மட்டுமே விக்கிரகம் பலமே மாறாமல் காட்சி அளிக்கின்றது. கையில் அமுதமும் காந்தமலை வாளும் ஏந்திய திருக்கோலத்தில் இந்த ஐயப்பன் நமக்கு காட்சி தருகிறார். இவருக்கு இருபுறமும் பூர்ண புஷ்கலை தேவியார் காட்சி தருகிறார். இவரை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கப்படுகின்றனர். திருமண வரம் வேண்டி வந்து வழிபட்ட சிறப்புமிக்க தலமாக இது ஆகும். 3ஆம் படை வீடாக நாம் காணப்படுவது குளத்துப்புழை. கேரளாவில் குளத்துப்புழா என்ற இடத்தில் ஐயப்பன் அருளாட்சி செய்கின்றார். இங்கு அவர் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார். இதனாலேயே அவரை பாலசாஸ்தா என்று இங்கு அழைக்கப்படுகின்றனர். இந்த ஆலயத்தின் கருவறை சிறுவர்கள் நுழையும் அளவினாலேயே உயரத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விஜயதசமி அன்று வித்யாரம்பம் என்னும் நிகழ்ச்சி விமர்சையாக நடக்கின்றது. அன்று பள்ளியில் சேரவிருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தரப்படும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு வழிபட ஏற்ற தலமாக இது விளங்குகின்றது. 4ஆவதாக எருமேலி. எருமேலி ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்த கோவில்தான். எருமை தலையை கொண்ட மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்த தலமாக இது இருக்கின்றது. இந்த கோவிலின் ஆதி பெயர் எருமை கொல்லி என அழைக்கப்பட்டிருக்கின்றது. நாளவடியில் மருதி எருமேலி என்று பெயரானது. மகிழ்ச்சியை வதம் செய்த மணிகண்டன் அவளது உடல் மீது ஏறி நர்த்தனம் செய்தான். நர்த்தனம் செய்த நினைவாக பக்தர்கள் இன்றளவும் எருமேலியில் நடனமாடுபடியே சபரிமலை பயணம் மேற்கொண்டனர். இந்த நடனத்திற்கு பேட்டை துள்ளல் என்று பெயர். இந்த ஆலயத்தில் அருகில் வாவரின் பள்ளிவாசல் இருக்கின்றது. இங்கு எங்குமே காண முடியாத அளவில் விபூதியை பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. 5ஆவதாக பந்தளம். பந்தளம் நமது ஐயப்பன் பிறந்து வளர்ந்த இடமாக இருக்கின்றது. இங்கு பந்தளமன் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த
இந்த கோவிலில் அச்சங்கோவில் நதியின் கரையோரத்தில் அமைந்துள்ளது. சபரிமலை ஐயப்பனுக்கு மகர விளக்கின் பூஜையின் போது அணிவிக்கப்படும் திரு ஆபரணங்கள் அனைத்தும் இங்குதான் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தளம் செங்கனூர் ரயில் நிலையத்திற்கு மிகவும் அருகில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பந்தளத்தில் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த இடம் இங்கு அவன் கைப்பட எழுதிய ஓலைச்சுவடிகளும் இங்கு காணப்படுகிறது. ஆறாவதாக நமக்கு தெரிந்த நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோவில். இந்த கோவிலில் சர்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. ஐயப்பன் தன்னை நாடி வரும் பக்தர்கள் யோக சின்முத்திரையுடன் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி அருள் புரிந்து வருகின்றார். 18 படிகளை ஏறியவுடன் பக்தர்கள் வரவேற்பது கொடிமரம். ஐயப்பனின் சன்னதி வாசலில் தத்வமசி என்ற வசனம் எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தைக்கு நீ எதை நாடி வந்தாயோ நீ அதுவாகவே உள்ளாய் என்பது பொருள். உனக்குள்ளேயே இறைவன் இருக்கின்றான். 41 நாட்கள் விரதம் இருந்து நாளும் நீ என்னை மேற்கொண்டு வந்திருக்கா. நீயும் ஒரு கடவுள் என்பதுதான் இதற்கு உண்மையான அர்த்தம். ஐயப்பன் நம்மை காக்கும் ஒரு உண்மையான தனிமம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தரங்கள். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.